பேச்சால் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுகிற காலகட்டம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற காலகட்டம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? உங்க பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எந்த தசாபுக்தி போனாலும். அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்லை சொத்துக்கள் ரீதியாக இருக்கலாம். இந்த அக்ரிமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் போட்டு அக்ரிமெண்ட், ஒப்பந்தங்கள் போடக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைக்கிறது. அது தொழில் சார்ந்து போடலாம், எது சார்ந்து வேணாலும் போடலாம். சில ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் யோக காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, ஆரோக்கிய ரீதியாக ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பார்க்க இருக்குங்க. எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது மாதிரி, மாத பலன் அப்படிங்கிற இந்த கோச்சார பொது பலன் அப்படிங்கிறது 10%. சரிங்களா? அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ். ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும், உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு 5 ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும். சரிங்களா? அதனால் அது ஒரு 40% பலமாயிரும். ஆக இந்த புரிதலோடு அன்பு நண்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது அன்பர்களே. அனைத்திலும் நல்ல மேம்பட்ட பலன்களை வழங்குகிற மாதம். சரி, என்ன வழங்குது பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இடமாற்றங்களுக்கு இது சிறப்பான மாதம். ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருக்கும், அந்த வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறோம், நல்ல காலகட்டம். ஒரு ஊரில் இருக்கேன், அந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நான் மாறணும்னு நினைக்கிறேன், நல்ல காலகட்டம். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வது மாதிரியான வாய்ப்புகளும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இல்லை அஃபிஷியலாக ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் அடிக்கடி அந்த பயண அமைப்புகளுக்குள்ளாக செல்லுகின்ற ஒரு காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நகர்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எந்த மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் முயற்சிக்கிற பட்சத்தில். ஜாதக ரீதியாகவும் 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் செல்லுமானால் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஒரு சொத்தை விற்கணும், இல்லை இந்த வீட்டை விற்கணும், இல்லை இந்த இடத்த விற்கணும், அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருளை விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அமையலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விற்க முடியாத பொருட்கள் அல்லது சொத்துக்களை கூட விற்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். ட்ரை பண்ணுங்க. 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அதே தசாபுக்தியும் நடைபெறுமானால் இந்த பொருட்களையும் விற்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும், அமைஞ்சிரும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு அல்லது பெரிய பெரிய மனிதர்கள்கிட்ட இருந்து அப்பப்போ உதவி, இந்த மாதிரியான நல்ல கான்டாக்ட்ஸும் ஹெல்ப்பும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புது புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் நல்ல காலகட்டம். 3 அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் உங்களுடைய ஜாதகப்படி நடைபெறுமானால் இந்த உதவிகள் அடிக்கடி கிடைக்கின்றது மாதிரியான யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு யாருக்காவது இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க, அந்த பணம் போய் லாக் ஆயிடுச்சு, வரலை. இதனை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேச்சால் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுகிற காலகட்டம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற காலகட்டம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எந்த தசாபுக்தி போனாலும். அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்லை சொத்துக்கள் ரீதியாக இருக்கலாம், இந்த அக்ரிமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் போட்டு
அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் போடக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அது தொழில் சார்ந்து போடலாம், எது சார்ந்து வேணாலும் போடலாம். சில ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக உண்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் யோக காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, ஆரோக்கிய ரீதியாக ஹெல்த்ல ஒரு இஷ்யூங்க, அந்த தொந்தரவு இந்த தொந்தரவுன்னு ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உடல்நிலை தொந்தரவுகளிலிருந்து விலக்கு பெறுகின்ற ஒரு காலகட்டம். ஆரோக்கியம் மேம்படும். ஆக மருத்துவம் பாருங்கள், நல்ல ஏற்றம் உண்டு. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படும். இரண்டாவதாக, இந்த காலகட்டம் கையில் நல்ல பண புழக்கத்தை தரும், பண நடமாட்டத்தை தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஜாதக ரீதியாக 2, 11 அல்லது 4 இந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கையில பணம் விளையாடும். நிக்குது நிக்கல அது ரெண்டாவது பட்சம் உங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனா கையில அந்த மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இது. ஜாதக ரீதியாகவும் 4ஆம் இடமோ 2ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம். அதே போல் பொதுவாகவே வண்டி வாகன சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கை, ஒரு வீடு வாங்கலாம், இல்லை இடம் வாங்கி போடலாம், இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளுக்கும் சொத்து சேர்க்கைகளுக்கும் கூட இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாக 2ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ அல்லது 4ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த சொத்து சேர்க்கை பொருட்சேர்க்கை கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் இந்த லக்ஸூரியஸான லைஃப் இந்த மாதம் கிடைக்கும். சுகபோக வாழ்வு கிடைக்கும். அல்லது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் கொஞ்சம் மனநிறைவான வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிட்டத்தட்ட நடைபெறும். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை. 4ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உண்மையிலேயே அந்த லக்ஸூரியஸான அமைப்பு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு நல்ல ஏற்றம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் கடுமையாக தொந்தரவுக்குள்ளாக இருந்தீங்க, ஹெல்த் வந்து ரொம்ப சஃபராக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆரோக்கிய அமைப்புகளை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. தேக சுகம் மேம்படும், அந்த ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும். ஜாதக ரீதியாக 11 அல்லது 9 இந்த 2ல் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி சென்றாலும் உறுதியாக அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் குறையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை தொடர்ந்ததாக உங்களுக்கு கடன் நெருக்கடியில் சிக்கிக்கிட்டேன், மூச்சு விட முடியல கடனால அப்படிங்கிற மாதிரி கடன் தொந்தரவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு அந்த கடன் கட்டுப்படுகின்ற அல்லது கடனை ஓரளவுக்கு குறைக்கின்ற ஒரு நல் காலகட்டமாக அமைகிறது. ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆக அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருகின்ற ஒரு யோக அமைப்பாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்ததான நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. இதனை தொடர்ந்ததாக வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதம் பிடிச்ச விஷயங்கள்லாம் நல்லா நடைபெறுங்க. ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. இந்த மன நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடைக்கும். பொதுவாகவே தசாபுக்தி நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் ஓவராலாக கடகத்திற்கு இந்த மாதம் நல்ல மாதம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.